வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் பல பேரரசுகள் இருந்திருக்கு. ஆனால் ஒரு சில பேரரசுகள் மட்டுமே மிகப்பெரிய தாக்கத்தையும் மாற்றத்தையும் செய்திருக்கு. அந்த மாதிரி உலகத்தில் ஒரு முக்கியமான பேரரசாக இருந்தது தான் ஒட்டமன் பேரரசு. இந்த வீடியோவில் ஒட்டமன் பேரரசின் எழுச்சியும் வீழ்ச்சியும் பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1299ஆம் ஆண்டு இப்ப இருக்க துருக்கி அதை சுற்றியுள்ள பகுதியில் ஆட்சி செய்த ஓஸ்மன் I இவர் தான் இந்த பேரரசுக்கு அடித்தளம் கொடுத்தவர். பின்னர் இவரோட பேர் தான் இந்த எம்பையர் நேமாகவும் இருக்கு. அதிக ஆண்டு ஆட்சி செய்யப்பட்ட இஸ்லாமிய அரசு என்ற பெருமையும் கொண்டுள்ளது. 1299 முதல் 1923 வரை இதோட ஆட்சி காலம் நீண்டு விரிந்து இருந்தன. பால்கன் தீபகற்பம், மத்திய ஆசியா, மத்திய கிழக்கு மற்றும் வட ஆப்பிரிக்கா ஆகிய பகுதிகளை இந்த பேரரசு அதோட ஆட்சியின் கீழ் கொண்ட பகுதிகளாகும். ஓட்டமன் சுல்தான் இரண்டாம் முகமது கான்ஸ்டன்டினோபிளை கைப்பற்றிய போது பைசண்டைன் பேரரசின் முடிவும் வந்தது. பிறகுதான் இதன் பெயர் இஸ்தான்புலாக மாறியது. இந்த அரசோட சிறப்பு அம்சங்கள்னு பார்த்தா நவீன சட்ட முறைகள், கலை, கட்டிடங்கள், இசை, பாரம்பரியம் எல்லாத்தையும் சிறந்து விளங்கிச்சு. இதனால் 1520 முதல் 1566 போது ஓட்டமன் பேரரசு அதோட உச்சத்துக்கு போச்சு. உலகத்தோட மிகப்பெரிய பகுதிகளை கைப்பற்றி இருந்தது. உலகத்தோட மிகப்பெரிய பலம் வாய்ந்த பேரரசுகள்ல இந்த ஓட்டமன் பேரரசு எடுத்து பார்த்தீங்கன்னா உலகத்தோட 4வது மிகப்பெரிய பேரரசாக இருந்திருக்கும். இன்னைக்கு உலகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா, ஈரான், ஈராக் மற்றும் பல இஸ்லாமிய நாடுகள் மிகப்பெரிய ஆட்சியின் கீழ் கொண்ட பகுதிகள் தான் இந்த ஒட்டமன் பேரரசு. இந்த ஒட்டமன் பேரரசு என்ன மிகப்பெரிய சாதனைகள் செஞ்சிருந்தாலும் அதே நேரத்தில் இவங்க அடுத்த தலைமுறைக்கான வளர்ச்சியில மிகவும் பின்தங்கியனால தான் இந்த அரசோட வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருந்தது. 17ஆம் நூற்றாண்டு தொடக்கத்துல இந்த வீழ்ச்சிகள் தொடங்க ஆரம்பிச்சிச்சு. ஒட்டமன் பேரரசு அதன் வீழ்ச்சியும் 17ஆம் நூற்றாண்டு மூலம் தொடங்க ஆரம்பிச்சது. உள்நாட்டு பிரச்சனைகள், சுல்தானின் நிர்வாகங்கள் சரியாக இல்லை என்பது இதுதான் இந்த ஆட்சியோட சரிவுக்கு முதல் காரணமாக இருந்தது. பரம்பரை சிக்கல்கள், பரம்பரை வாரிசுகள் யார் ஆட்சிக்கு வரணுன்ற மிகப்பெரிய அங்க குளறுபடிகள் இருந்தது. யார் இந்த சுல்தான் பொறுப்பை ஏத்துக்கிறதுன்ற பெரிய பெரிய பிரச்சனைகள் இருந்தது. பொருளாதார வீழ்ச்சி. ஐரோப்பியர்கள் எப்போது புதிய கடலடி பாதைகளை கண்டுபிடித்தார்களோ அப்போது ஒட்டமனோட வருமானமும் குறைந்தது. வரி வசூலில் முறைகேடு ஏற்பட்டன. போர் நடத்த வீரர்கள் பரிமாற்றும் பணம் இல்லாமல் இருந்தது. தொழில்நுட்ப வளர்ச்சி. ஐரோப்பியர்கள் கடலடி பாதையை கண்டுபிடித்தாலும் கூட ஐரோப்பியர்கள் மிகவும் தெள்ள தெளிவாக பல தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டன. அவர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பல விதமான ஆயுதங்களை தயாரித்திருந்தனர். இதுதான் இந்த அரசுக்கு மிகவும் பின்னடைவை தந்தது. பழைய முறைகளையே பயன்படுத்தி கொண்டிருந்தனர் இந்த ஒட்டமன் பேரரசு. ஒட்டமன் பேரரசு தொழில்நுட்பத்தை கண்காணிக்காமல் விட்ட காரணமே அவர்களின் வீழ்ச்சிக்கு மிக முக்கியமாக பங்காற்றினர். ஏற்கனவே மிகப்பெரிய சரிவில் இருந்த அந்த பேரரசு முதலாம் உலக போர்ல கலந்துக்குச்சு. முதலாம் உலக போர்ல கலந்துக்கிட்டா அதுக்கு மிகப்பெரிய அளவிலான பலம் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில இந்த போர்ல கலந்துக்குச்சு. இந்த போர்ல ரஷ்யா மற்றும் பிரிட்டன் இது போன்ற நாடுகளுடன் கலந்துக்காம இவங்க ஜெர்மனியை சூஸ் பண்ணாங்க. ஏன் ஜெர்மனியை சூஸ் பண்ணாங்கன்றது முதல் முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதற்கு முக்கிய காரணம் பிரிட்டன் தான். பிரிட்டன் என்ன பண்ணுச்சுன்னா 2 போர்க்கப்பல்களை துருக்கிக்கு கட்டமைக்கலாம்ன்றது 1911ஆம் ஆண்டு முதல் 2 போர்க்கப்பல்கள் 1914 வரை கட்டி கொடுத்தாங்க. திடீரென்று இந்த போர்க்கப்பல்கள் கட்டி கொடுத்த பிறகு அந்த போர்க்கப்பல்களை அவர்கள் சீஸ் செய்து கொண்டனர். பிரிட்டன் ஏமாற்றத்தை தாங்க முடியாமல் ஜெர்மனியுடன் சேர்ந்து போரில் கலந்து கொள்ள முயன்றது. முதலாம் உலக போரின் முடிவு வரை அது சென்றது. இது போன்று பிரிட்டனால் பாதிக்கப்பட்ட இந்த பேரரசு ரஷ்யா மூலமாகவும் பாதிக்கப்பட்டிருந்தது. ரஷ்யா மெடிட்டரேனியன் தீவு மூலமாக தனது வணிகத்தை மேற்கொண்டு இருந்தனர். பிளாக் சி வழியாக, அதாவது பாஸ்பரஸ் மற்றும் டார்டினல்ஸ் பகுதியாக இந்த வழி மூலமாக மட்டும்தான் கப்பல்கள் செல்லும் வழியை இருக்கும். இந்த 2 கேட்களின் கடல் மார்க்கத்தை மூடிவிட்டால் ரஷ்யா தனது வணிகத்தை மேற்கொள்ளாது என்று நினைத்து ஜெர்மனியிடம் 2 போர்க்கப்பல்களை வாங்கியிருந்தது. இந்த 2 போர்க்கப்பல்களும் பாஸ்பரஸ் மற்றும் டார்டினல்ஸ் இந்த 2 பகுதியிலும் 2 போர்க்கப்பல் வந்தது. இது ரஷ்யாவுக்கு மிகவும் அச்சுறுத்தலாக இருந்தன. என்னதான் இந்த பிரச்சனை இவ்வளவு பெருசா ஆனாலும் ஜெர்மனிக்கு ஏன் ஒட்டமன் பேரரசு ஜெர்மனியுடன் இணைந்தது என்பதற்கு முக்கியமான காரணம் என்பது பேட்டில் ஆஃப் முசிரியன் லேக். ரஷ்யா மற்றும் ஜெர்மனி இந்த 2 நாடுகளும் அங்கு போர் செய்தனர். ஜெர்மனி ரொம்ப குயிக்கா ரஷ்யாவை அங்க தோக்கடிச்சிச்சு. ரஷ்யாவோட பெரிய பிரச்சனையே அங்க பார்க்கப்பட்டுச்சு. ரஷ்யாவை ஈஸியா தோக்கடிச்சலாம், அது மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்காது என்பதை உணர்ந்த ஒட்டமன் பேரரசு ஜெர்மனியுடன் கை கோர்த்தது. அப்போது ஜெர்மனியின் சுல்தானுக்கு மிகப்பெரிய அதிகாரங்கள் இல்லை. அதன் இராணுவத்தின் தலைமையில் இருந்தவர் அவர்கள் அன்வர் பாஷா அவர்களால் அவர்தான் இந்த போரில் ஜெர்மனியுடன் கலந்து போர் செய்ய வேண்டும் என்று முன்வைத்தார். பிறகு முதலாம் உலக போரில் ஜெர்மனியுடன் இணைந்து போர் செய்ய தொடங்கியது ஒட்டமன் பேரரசு.
ரஷ்யா, ஆஸ்திரியா, பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து போன்ற நாடுகள் ஒட்டமன் பேரரசின் நிலங்களை கைப்பற்றின. எடுத்துக்காட்டாக முக்கியமாக சொல்ல வேண்டுமென்றால் பால்கன், கிராக், எகிப்து போன்றங்களை இழந்தது. சவுத் என்ற ட்ரைப் குழுவினர் தனித்து சென்றனர். இதுதான் சவுதி அரேபியாக மாறியது. பிறகு அதிக கச்சா எண்ணெய் இந்த சவுதி அரேபியா பகுதியில் இருந்ததால் அமெரிக்காவுக்கு விற்றனர். அமெரிக்காவுடன் இணைந்து வணிகம் செய்ததால் இந்த சவுதி அரேபியா குறுகிய காலத்தில் மிகப்பெரிய பொருளாதார நாடாக மாறியது. இதுதான் 1922ஆம் ஆண்டு முதலாம் உலகப் போர் அப்போது ஒட்டமன் பேரரசின் சுல்தான் ஆட்சி முடிவுக்கு வந்தது. போரில் தோற்றது. இவ்வாறுதான் இந்த ஒட்டமன் பேரரசின் வீழ்ச்சி அடைந்தது. கிட்டத்தட்ட 600 ஆண்டுகள் ஆட்சி செய்த மிகப்பெரிய பேரரசு பல 100 ஆண்டுகள் ஆட்சி செய்திருந்தாலும் மிகப்பெரிய சரிவை கண்டு மிகப்பெரிய வீழ்ச்சியும் அடைந்தது இந்த ஒட்டமன் பேரரசு. முதலாம் உலகப் போரில் பங்கேற்ற காரணத்தினால் அதன் பல நாடுகள் இஸ்லாமிய நாடுகளாக சிதறின. அந்த நாடுகள் சவுதி அரேபியா, ஈரான், ஈராக், துருக்கி போன்ற நாடுகளாக சிதறியது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.